வணக்கம். யோகா அப்படின்னு சொன்ன உடனேயே உடம்ப வளைச்சு செய்யற ஆசனங்கள் தான் நாம பலரும் நினைச்சிட்டு இருக்கோம், கரெக்டா? ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த அலசல் யோகா பத்தின உங்க ஒட்டுமொத்த எண்ணங்களையும் அப்படியே தலைகீழா மாத்தப் போகுது. சித்தர் யோக மருத்துவத்தோட அடிப்படையில பழந்தமிழர்களின் அறிவியலான அஷ்டாங்க யோகம் பத்தின உண்மையான பரிமாணத்தை நாம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். இது வெறும் உடற்பயிற்சி இல்லங்க, இது ஒரு மாபெரும் மருத்துவம். நவீன உலகத்துல யோகான்னு கேட்ட உடனேயே ஒரு பாய விரிச்சு கை கால்களை வளைக்கிற பயிற்சிகள் மட்டும்தான் நம்ம மைண்டுக்கு வருது. உடல் எடைய குறைக்கவோ இல்ல பாடியை ஃப்ளெக்சிபிளா வச்சுக்கவோ மட்டும்தான் யோகா அப்படிங்கிற ஒரு மாயே இங்க இருக்கு. ஆனா உண்மையிலே யோகான்னா என்ன? அது வெறும் தசை நீட்சி பயிற்சி தானா? அதுக்குள்ள வேற ஏதாவது ஆழமான ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கா? இதுக்கான விடைய பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம சித்தர்கள் எழுதி வச்ச குறிப்புகள்ல இருந்து இன்னைக்கு நாம தேட போறோம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சித்தர் யோக மருத்துவ நிபுணரான மருத்துவர் சதீஷ்குமார் ரொம்ப அழகா சொல்றாரு, அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறது ஒன்னுக்கு பின்னொன்னா ஏற வேண்டிய ஒரு படிநிலை, அதாவது ஒரு ஏணி மாதிரி. இது நம்ம உடல், மனம், ஆன்மா இந்த மூணையுமே பேலன்ஸ் பண்ணி முழுமையான மருத்துவ குணமாக்கலையும் ஆன்மீக உயர்வையும் தரக்கூடிய ஒரு விஷயம். அகத்தியர், திருமூலர் மாதிரியான மாபெரும் சித்தர்கள் இதை ஏதோ ஒரு மணி நேர பயிற்சியா சொல்லல, ஒரு கம்ப்ளீட் லைஃப் ஸ்டைலவே நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்காங்க. இந்த பயணத்துல நம்ம முக்கியமா 5 விஷயங்களை பார்க்க போறோம். 1, உண்மையான அஷ்டாங்க யோகம்னா என்ன? 2, அதோட அடித்தளமான ஒழுக்கமும் நெறிமுறையும். 3, உடலையும் மூச்சையும் எப்படி ஒருங்கிணைக்கிறது. 4, உள்மனதை கட்டுப்படுத்துறது எப்படி. அப்புறம் கடைசியா அந்த இறுதி பரமநிலை. சரி, முதல்ல உண்மையான அஷ்டாங்க யோகம்னா என்ன அப்படிங்கறத சுருக்கமா பாத்திரலாம். அஷ்டம் அப்படின்னா 8ன்னு அர்த்தம். அஷ்டாங்க யோகம்ங்கிறது 8 வித்தியாசமான அங்கங்களை கொண்டது. இத உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஆர்டர்லயும் செஞ்சிட முடியாது. இந்த 8ம் ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆன ஒரு முழுமையான வாழ்க்கை முறை. ஒன்னிலிருந்து இன்னொன்னுக்கு நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் முன்னேறி போகணும். இப்போ அந்த ஏணியோட அடித்தளத்துக்கு வரலாம், அதாவது ஒழுக்கம் மற்றும் நெறிமுறைகள். ஏன்னா உண்மையான ஆரோக்கியம் நம்ம பழக்க வழக்கங்கள்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. சரி, இத கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். முதப்படியோட பேரு இயமம். இதுதான் ஒட்டுமொத்த யோகாவிற்கே ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட். அஹிம்சை, அதாவது மத்தவங்களுக்கு தீங்கு செய்யாம இருக்கிறது. அப்புறம் சத்தியம், திருடாமை, இன்பங்களை கட்டுப்படுத்துறது, பேராசைய குறைக்கிறது. இந்த 5 அடிப்படை ஒழுக்கங்கள் தான் ஒரு மனுஷனை யோக நிலைக்கே தயார்படுத்துது. எந்த ஒரு பிசிக்கல் ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி இந்த ஒழுக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சித்தர்கள் அடிச்சு சொல்றாங்க. இத நாம 2 ஆங்கிள்ல பார்க்கணும். சித்தர் பார்வையில இந்த இயமத்தை ஃபாலோ பண்றது மூலமா நம்ம மனசுல இருக்கிற அழுக்காறு, கோவம், பொறாமை மாதிரியான நெகட்டிவ் இமோஷன்ஸ், அதாவது மன நச்சுக்கள் கம்ப்ளீட்டா நீங்கிருது. சரி, இதையே மாடர்ன் மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இமோஷனல் டீடாக்ஸ் நேரடியாவே நம்ம ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்குது. அது மட்டும் இல்லாம பிளட் பிரஷர், ஆன்சைட்டி மாதிரியான விஷயங்களை கண்ட்ரோல் பண்ற ஒரு சூப்பரான மருத்துவ பயனா இது மாறுது. எப்படி கனெக்ட் ஆகுது பாத்தீங்களா? அப்படியே 2வது படிக்கு வருவோம். இது நியமம். இயமம் அப்படிங்கிறது நாம சொசைட்டில எப்படி நடந்துக்கிறோம்னு சொல்றது. ஆனா நியமம்ங்கிறது நமக்கு நாமே செட் பண்ணிக்கிற பர்சனல் டெய்லி ருட்டீன். நம்ம உடம்பையும் சுத்தி இருக்கிற இடத்தையும் சுத்தமா வச்சுக்கிறது, இருக்கிறத வச்சு திருப்தி அடையிறது, விடாமுயற்சி, அதாவது தவம், அப்புறம் தன்னைத்தானே அறிஞ்சுக்கிற தன்னறிவு, ஒரு ஆழமான இறை நம்பிக்கை. இது எல்லாமே இந்த 2வது படியில அடங்கும். சித்தர்கள் இத ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. வெளியில உடம்ப சுத்தமா வச்சுக்கிறதும் உள்ள மனச சுத்தமா வச்சுக்கிறதும் நம்மளோட இம்யூனிட்டியை அப்படியே பூஸ்ட் பண்ணும் அப்படிங்கறத அவங்க கணிப்பு. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் மெடிசன் என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு மனுஷன் மன திருப்தியோடும் சுத்தத்தோடும் இருக்கும்போது அவனோட செரிமான மண்டலம், அதாவது கட் ஹெல்த் ரொம்ப சூப்பரா வேலை செய்யுது. இது ஆட்டோமேட்டிக்கா அவனோட நோய் எதிர்ப்பு சக்தியை உச்சத்துக்கு கொண்டு போகுது. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே சித்தர்கள் இதை எவ்வளவு துல்லியமா சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்போ நாம 3வது மற்றும் 4வது படிகளுக்கு போக போறோம். இங்கதான் நம்ம உடலையும் மூச்சையும் ஒருங்கிணைக்கிற விஷயமே வருது. ஆசனம். ஆமாங்க, நாம யோகான்னு நினைச்சிட்டு இருக்கிற இந்த பிசிக்கல் பயிற்சிகள் எல்லாமே அஷ்டாங்க யோகத்துல வெறும் 3வது படி மட்டும்தான். ஆசனங்கள்ங்கிறது சும்மா உடம்ப வளர்க்கறதுக்காக கிடையாது. உடல ஒரு நிலையில நிறுத்தி உடம்புல இருக்கிற 72,000 நாடிகளையும் சுத்தம் பண்றதுக்கான, அதாவது நாடி சுத்திக்கான ஒரு அடித்தளம்தான் இதுன்னு சித்தர்கள் சொல்றாங்க. இத மருத்துவ ரீதியா பார்த்தோம்னா முதுகு மற்றும் மூட்டு வலிகளை இது குறைக்கிறத மட்டும் இல்லாம உடம்போட மூளை முடுக்குகளுக்கெல்லாம் ரத்த ஓட்டத்தை ரொம்ப சீராக்குது. 4வது படி பிராணாயாமம். இது மூச்சு காற்றின் மேல நாம வைக்கிற கட்டுப்பாடு. உள்ள இழுக்கிற மூச்சையும் வெளியே விடுற மூச்சையும் ஒரு கரெக்டான ரிதம்ல ரெகுலேட் பண்றது.
சித்தர் மருத்துவத்தோட அடிப்படை தூண்களான வாதம், பித்தம், கபம் இந்த மூணையுமே கரெக்டா பேலன்ஸ்டா வச்சுக்க இந்த பிராணாயாமம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இத மாடர்ன் சயின்ஸ் எப்படி பாக்குதுன்னா, மூச்சை சீராக்கும் போது நம்ம நுரையீரலோட கெப்பாசிட்டி பயங்கரமா அதிகமாகுது. உடம்புல ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகுது. எல்லாவற்றுக்கும் மேல மனசுக்கு ஒரு பெரிய அமைதி கிடைக்குது. சரி, இப்போ ஏணியில இன்னும் கொஞ்சம் மேல ஏறுவோம். உடலை கடந்து உள் மனதை கட்டுப்படுத்துற அந்த சைக்கலாஜிக்கல் ஏரியாக்குள்ள இப்போ நுழைய போறோம். 5வது படி பிரத்யாகாரம். பொதுவாவே நம்மளோட 5 புலன்களும் எப்பவுமே வெளி உலகத்தை நோக்கியே அட்ராக்ட் ஆயிட்டு இருக்கும். செல்போன், டேஸ்டியான சாப்பாடு, என்டர்டெயின்மெண்ட்னு இப்படி வெளியிலிருந்து வர தூண்டுதல்களிலிருந்து மனசை அப்படியே பின்வாங்கி உள்நோக்கி திருப்புறது தான் பிரத்யாகாரம். உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணி மனசாந்தி பெறுறதுக்கான வழின்னு சித்தர்கள் இதை சொல்றாங்க. இந்த மாடர்ன் உலகத்துல சோஷியல் மீடியா, போதை மாதிரியான பழக்கங்களுக்கு அடிமையாகி தவிக்கிறவங்களுக்கு இந்த பிரத்யாகாரம் ஒரு கேம் சேஞ்சர்னே சொல்லலாம். இது நம்ம அட்டென்ஷன் ஸ்பேனை அதிகப்படுத்தி நம்ம கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்க உதவுது. இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? தாரணை அப்படின்னு சொல்லப்படுற 6வது படி. வெளி உலகத்திலிருந்து பின்வாங்கின அந்த மனச ஏதோ ஒரு குறிப்பிட்ட பொருள் மேலேயோ இல்ல சிந்தனை மேலேயோ சிதறாம ஃபோக்கஸ் பண்றதுதான் தாரணை. சித்தர்களோட பார்வையில மனமே ஒரு மாபெரும் மருந்து. உங்க மனச ஒருமுகப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டா உங்களை எந்த நோயும் நெருங்காது. இததான் இன்னைக்கு கார்ப்பரேட் உலகமோ மெடிக்கல் உலகமோ ஃபோக்கஸ், ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. தாரணை பயிற்சி உங்க மெமரியும் செயலாற்றலையும் வேற லெவலுக்கு கொண்டு போகும். இப்போ நாம ஏணியோட உச்சிக்கு வந்துட்டோம். நம்ம மனம், உடல், ஆன்மா 3 முழுமையா ஒன்னு சேர்ற அந்த இறுதி பரமநிலை. இந்த கடைசி 2 படிகளும் ஒரு மனுஷனோட முழுமையான மாற்றத்தை அப்படியே கண்முன்னாடி காட்டுது. 7வது படி தியானம். தாரணையோட கண்டினியூவேஷன் தான் இது. ஒருமுகப்படுத்தப்பட்ட சிந்தனையில ரொம்ப நேரம் அப்படியே நிலைச்சிருக்கிறது. இது உள்ளுணர்வை விழிக்க வைக்குது. மெடிக்கலா பார்த்தா டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி நரம்பு மண்டலத்தை கூலாக்குது. ஃபைனலா 8வது படி சமாதி அல்லது பரமநிலை. ஆன்மாவும் பிரபஞ்சமும் ஒன்னு சேர்ற அந்த அல்டிமேட் ஸ்டேட். சித்தர்கள் இத சித்தி பெறுதல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையை அடையிற ஒருத்தர் கம்ப்ளீட் ஹோலிஸ்டிக் வெல்பீயிங், அதாவது உடல் மனரீதியா முழுமையான நோயற்ற அமைதியான நல்வாழ்வை அடைவார். இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான பிக்சர் கிடைச்சிருக்கும். யோகாங்கிறது ஏதோ ஜிம்முக்கு போற மாதிரி ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ் கிடையாது. அது உங்க மனச, உடல, ஆன்மாவை செதுக்குற ஒரு மாபெரும் மருத்துவ வாழ்வியல் முறை. இந்த 8 படிகள் கொண்ட அஷ்டாங்க யோக ஏணில பேஸ்மெண்டா இருக்கிற இயமம் நியமம் அப்படிங்கிற அந்த அடிப்படை ஒழுக்கங்கள்லயாவது நம்ம முதலடி எடுத்து வைப்போமோ? யோசிச்சு பாருங்க. இது உங்க லைஃப் ஸ்டைலையே மாத்தக்கூடிய ஒரு சூப்பரான பயணம். இந்த அலசல் கண்டிப்பா அஷ்டாங்க யோகம் பத்தின ஒரு புதுமையான பார்வையையும் தெளிவையும் உங்களுக்கு கொடுத்திருக்கோன்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆழமான தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா தயங்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அதை நாம அடுத்தடுத்து விவாதிப்போம். நன்றி.